அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூலை மாதம் 2025. ஸோ இந்த மந்த் போனஸ் அண்ட் ஸ்பிரிட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அனௌன்ஸ்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, எந்த ஸ்டாக்ஸ்லாம் ஸ்பிரிட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம் நம்ம. ஸோ நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் வந்து கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். ஸோ நான் வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த வீடியோ வந்துட்டு மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் ஸ்டாக் மார்க்கெட் யாரெல்லாம் வந்துட்டு தமிழ்லேயே வந்து என்ன பண்ணணும், லேர்ன் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நம்ம சேனல் உங்களுக்கு கண்டிப்பாகவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே என்ன பண்ணுங்கள், ஒன் பை ஒன்னாக வந்து கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த சேனல் வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஸோ நம்ம சேனலில் ஒரு சேலஞ்ச் வந்து எடுத்திருக்கோம். கம்மிங் இண்டிபெண்டன்ஸ் டேக்குள்ள 15/8/2025 இண்டிபெண்டன்ஸ் டேக்குள்ள 1000 சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம வந்து ரீச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். பாப்போம் நம்ம இந்த சேலஞ்சில் வின் பண்ணுறோமா இல்லை லூஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், போனஸ் பார்க்க போகிறோம் நம்ம வந்துட்டு ஜூலை 2025. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் கார்பரேஷன், கான்கார்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 599.65 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1:4. எக்ஸ் டிவிடெண்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/7/2025. இது வந்து என்னன்னா நேற்று வந்து என்னன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ யாரெல்லாம் அந்த ஷேர்ஸ் வந்து வச்சிருந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதை ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சாரதா மோட்டார்ஸ். ஸோ சாரதா மோட்டார்ஸ் வந்து 1:1 ரேஷியோட வந்து போனஸ் வந்து கொடுக்குறாங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1052.70 போயிட்டு இருக்கு. எக்ஸிடென்ட் டேட்டு 4/7/2025. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரேமஸ் ஃபார்மா. இது வந்து என்னன்னா ஒரு ஃபார்மா செக்டர். எவ்வளோ போனஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1:1 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் $954. எக்ஸிடென்ட் டேட்டு 4/7/2025. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கூல் கேப்ஸ் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் அண்ட் பெட் பாட்டில்ஸ், ஜார் அண்ட் கண்டெய்னர்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் வந்துட்டு அந்த பிஸ்னஸ் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 91.40 அப்படின்ற 40 இருக்காங்க. 1:1 என்ற ரேஷியோட கொடுத்துருக்காங்க. எக்ஸிடென்ட் டேட்டு 4/7/2025. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா. என்ன அப்படின்னா 1:4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 1:1 உங்களுக்கு நல்லாவே ஈஸியாக புரிஞ்சிடும். ஒரு ஷேர் வச்சிருந்தா ஒரு ஷேர் நமக்கு என்ன பண்ணுவாங்க, போனஸாக வந்து கொடுத்துருவாங்க. 1:4 அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு ஷேர் வச்சிருந்தா 4 ஷேர் கொடுப்பாங்களா, இல்லை 4 ஷேர் வச்சிருந்தாங்களா ஒரு ஷேர் கொடுப்பாங்களா அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து என்னன்னா இந்த கன்ஃபியூஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கு. ஸோ ஆக்சுவலாக என்னன்னா ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறேன். நான் சொல்றேன், போனஸ்னா எப்பவுமே செகண்ட்ல இருக்கிறது வேல்யூ வந்து என்னன்னா உங்ககிட்ட இருக்கிற ஷேர், ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது பார்த்தோன்னா கம்பெனி வந்து உங்களுக்கு கொடுக்க போற ஷேர்ஸ். இதை மட்டும் மைண்ட்ல வச்சுங்க. ஸோ 4 ஷேர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஒரு ஷேர் உங்களுக்கு அவங்க போனஸாக வந்து கொடுப்பாங்க. அப்போ 1:4 அப்படின்னா என்னன்னா 4 ஷேர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஒரு ஷேர் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க, மைண்டில் வந்து வச்சுங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐரிஸ் கிளாத்திங் ஸ்டேஸ். இது வந்து என்னன்னா ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி பிஸ்னஸ் வந்துட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 35.35 ரூபாய் 8 வந்து என்ன பண்ணிருக்கு, ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1:1 வந்து கொடுக்குறாங்க, போனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 4/7/2025. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1:1 வந்து போனஸ் ஷேர் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸிடென்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 8/7/2025. ஸோ டைனமிக் கேபிள்ஸ் இந்த ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னன்னா கேபிள் ரிலேட்டடான செக்டார்ஸ் வந்து இவங்க வந்து இருக்காங்க. 1:1 இவங்களுடைய போனஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸிடென்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் வீக் 11/7/2025. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டோ பம்ப்ஸ். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் அண்ட் பம்ப்ஸ் செக்டரில் வந்து இவங்க வந்து இருக்காங்க. 2:1 அப்படின்ற மாதிரி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ இது எக்ஸிடென்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 11/7/2025. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $294.90 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 2:1ன்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2:1ன்னா செகண்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற ஷேரு, ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி நமக்கு கொடுக்குற ஷேர். ஸோ ஒரு ஷேர் நம்ம வச்சிருந்தா அவங்க அடிஷ்னலாக நமக்கு 2 ஷேர் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா போனஸில் அல்காசைன் அப்படின்ற கம்பெனி. அல்காசைன் சொன்னோம்னா மிஸ்லினியஸ் செக்டர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 1:2 அப்படின்ற ரேஷியோவில் போனஸ் வந்து கொடுக்குறாங்க. எக்ஸிடென்ட் டேட் கம்மிங் வீக் 11/7/2025. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஷேர் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா ஒரு ஷேர் அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு வந்து கொடுப்பாங்க. அடுத்ததாக ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் ஜூலை மந்தில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா IFGL ரெஃப்ராக்டரி. ஓகேங்களா. இது என்ன ரெஃப்ராக்டரிஸ்
செக்டரை வந்து என்னன்னா பேஸ் பண்ண கம்பெனிஸ். ஸோ 1:1 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸிபிடன்ட் டேட்டு 18/7/2025. ஸோ போனஸ் வந்து இந்த மந்த்தில் இதுதான் வந்து என்னன்னா மணி கண்ட்ரோல் வந்து நான் எடுத்த டேட்டா. ஸோ யாரெல்லாம் வந்துட்டுனா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ என்ன பர்பஸ்க்காக நீங்கள் வந்து என்ன பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஷார்ட் டேர்மா லாங் டேர்மா அப்படின்றதையும் கொடுங்க. இன்னும் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட். ஓகேங்களா. ஸோ ஸ்பிளிட்டுக்கு முன்னாடி ஸ்பிளிட்னா என்ன, ஸோ ஸ்பிளிட்னா என்ன சென்ஸ் வந்து என்னன்னா இந்த ரேஷியோ வந்து என்னன்னா எப்படி வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். போனஸ் வந்து நம்ம ரேஷியோ வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸ்பிளிட் வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா இது வந்து என்னன்னா சிம்பிளுங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க 10/5 போட்டுருங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் உங்களுக்கு வந்து என்னன்னா 2ன்னு வந்துடும் நமக்கு வந்துட்டு. ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9,333 ரூபா 60 பைசாவில் வந்து போயிட்டு இருக்கு. ஒரு 1000 ரூபான்னு வச்சுருங்க. ஓகேங்களா. ஸோ 1000 ரூபான்னு வச்சுக்கிட்டு ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 10:5 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு ஆன்சர் வந்து என்ன வரும்னா 2ன்னு வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த 2ன்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேர் வந்து என்னன்னா 2 மடங்கு உங்களுக்கு நேரம் மாறிடும். உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 2ஆக மாறிடும். 100 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 200ஆக மாறிடும். 1000 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 2000 வந்து என்ன பண்ணணும் மாறிடும். அதே மாதிரி ஷேர் ப்ரைஸும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிவைட் பண்ணிவிடுவாங்க. 1000 ரூபாய் இருந்த ஷேர் என்ன பண்ணுவாங்க 500 ரூபா என்ன பண்ணுவாங்க மாற்றிடுவாங்க. ஈவன் போனஸ்லையும் அதே மாதிரி தான் ஷேர் ப்ரைஸ் என்ன பண்ணுவாங்க கம்மி பண்ணிவிடுவாங்க. எந்த ரேஷியோவில் பண்ணுறாங்களோ அந்த ரேஷியோவில் கம்மி பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ பராஸ் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4/7/2025 இது ஆக்சுவலாக நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஷேர் ப்ரைஸ் வந்து கம்மியாகிட்டு ப்ளஸ் வந்து ஆக்சுவலாக இது வந்து 1600 1700 ரூபாயில் இருந்த ஷேர்ஸ் வந்துட்டு இப்போ வந்து என்னன்னா இது வந்து ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் அந்த ஷேர் ப்ரைஸ் வந்துட்டு ஸோ நமக்கு ரேஷியோ வந்துட்டு 10:5 4/7/2025 ஆல்மோஸ்ட் இது நேற்று பார்த்தீங்கன்னா 10% வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏறி இருந்தது. கூல் கேப்ஸ் இது வந்து என்னன்னா போனஸும் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஸ்பிளிட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸ்பிளிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10:2 அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ 10:2 அப்படின்னா என்னது 5ன்னு ஒரு ஆன்சர். ஓகேங்களா. ஸோ 5 வருது ஆன்சர் அப்படின்னா அந்த 5னா உங்ககிட்ட ஒரு ஷேர் இருந்தால் 5 ஷேராக கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க. 10 ஷேராக இருந்தால் 50 ஷேராக வந்து கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க. 100 ஷேர் இருந்தால் 500 ஷேராக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே. இதுவும் ஸ்பிளிட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிட்டு 91.40 ரூபா நடந்துட்டு இருக்கு. ஸோ 4/7/2025 ஸ்பிளிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் யாராவது வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் உங்கள் ரிஸ்கோட ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி அட்வைசரை செக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் வாங்குங்க. ஸோ நான் இன்னொரு பிளான் பண்ணியிருக்கேன். என்னென்னா போனஸ்னா என்ன, ஸ்பிளிட்டுனா என்னன்றது இன்னும் நல்லா நான் டீட்டெயிலாக வந்து என்னென்னா ஒரு வீடியோ வந்து நான் வந்து போட பார்க்குறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ என்ன இம்பாக்ட் இருக்கும், கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து என்ன மாதிரி இம்பாக்ட் இருக்கும், அவருடைய ரிசர்வ்ஸ் என்ன மாதிரி இருக்கும், மார்க்கெட் கேபிட்டல் வந்து என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக வந்து நான் என்ன பண்ணுற ஒரு வீடியோவில் போடுறேன். ஜஸ்ட் உங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள் போனஸ் அண்ட் ஸ்பிளிட்ன்றது என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நான் பண்ணுற வீடியோ வந்து போடுறேன். ஸோ ஃபைனலாக நம்ம யூடியூப் சேனலோட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழில் யாரெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.